காலை வணக்கம். மகதிஸ்ரீயின் தினம் ஒரு யோகா. மகதிஸ்ரீயின் தினம் ஒரு யோகாவில் இன்று செய்து காமிக்கக்கூடிய ஆசனம் சதுர்முக திரிகோணாசனம். சதுர்முக திரிகோணாசனம் 2 சுற்றுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது ஒரு 20 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு சிறிது ஓய்வுக்கு பின் மூச்சு சுவாசம் முடிந்த பிறகு ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் நம்ம கரும்பு சாறு பற்றி பார்த்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம். அந்த கரும்பு சாறு மிகவும் ஆற்றல் அளிக்கக்கூடியது. நம்ம குடித்த உடனே உடம்புக்கு நல்லா ஆற்றல் அளிக்கக்கூடிய ஒரு பானம் தான் இந்த கரும்பு சாறு பானம். அதை பற்றி ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சதுர்முக திரிகோணாசனம் ஏற்கனவே திரிகோணாசனம்லாம் பார்த்துருப்பீங்க. சதுர்முக திரிகோணாசனம் ஏற்கனவே ஒரு நிலையில் போட்டு காமிச்சிருக்கோம். இது இன்னொரு நிலை. மிகவும் ஒரு நல்லதொரு ஆசனம் தான் இந்த ஆசனம். நல்லா பொசிஷனை பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஒரு அழகான ஒரு வடிவமைப்பில் நம்ம உடம்பு இருக்குது. இந்த ஆசனம் சதுர்முக திரிகோணாசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள். தைராய்டு கிளாண்ட் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த ஆசனம் தொடர்ந்து செய்திருந்தால் அந்த தைராய்டு சம்பந்தமான நோய்கள்லாம் நீக்கப்படுகின்றன. முதுகு தண்டு நல்லா நெகிழ்வுத்தன்மை அடைஞ்சு நல்லா வலியும் தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. 2 கைகளும் கால்களும் வலுப்பெறும். இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தால் நல்லா ஒரு அழகான ஒரு வடிவமைப்பு நம்ம உடம்புல இருக்கும். இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தால் இந்த முதுகு தண்டு வலி, இந்த கழுத்து வலி சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களாம் இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தால் அந்த பிரச்சனையிலேருந்து நல்லா நோய் நீக்க பெறலாம். அந்த ஆசனம் செய்து வந்தால் இப்போ உடல் அழுக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு சதுர்முக திரிகோணாசனம் செய்து காமிக்க இருக்கிறோம். இது சதுர்முக திரிகோணாசனம் 2-3 நிலைகளில் இருக்குது. ஏற்கனவே ஒரு நிலை போட்டிருக்கோம். இந்த நிலை போட்டு இன்னொரு நிலையும் இருக்குது. செய்து காமிக்க இருக்கிறோம். உடல் அழுக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு 1 2 3 4 5 நல்லா முன்னாடி கால் எவ்வளோ தூரம் உங்களுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு முன்னாடி கால் நீட்டிக்கிட்டு பின்பக்கமாக மீதி நீட்டிக்கிட்டு எண்ணிக்கை முன்பக்கம் எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இரண்டு கைகளிலும் சின்மத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம். இந்த சதுர்முக திரிகோணாசனம் ஒரு தியானத்தை அளிக்கக்கூடிய ஒரு ஆசனம். இந்த ஆசனம் ஆனால் நல்லா கால் 2 நல்லா பேலன்ஸ் பண்ணி நல்லா கவனமாக நிற்கிறேன் இல்லையா, அதனால் நம்மளுக்கு ஒரு தியான நிலைக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தால் தொடர்ந்து நான் அளிக்கக்கூடிய ஆசனம் தொடர்ந்து செய்து பாருங்கள். செய்து அதில் உள்ள நன்மைகள் அடைஞ்சதெல்லாம் எங்களுக்கு கமெண்ட்ஸாக கொடுங்க. இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் நம்ம கரும்புலாம் நம்ம ஏரியாவில் நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம், இந்த பக்கம் திருவிடமதுரை தாலுக்கா. இந்த பக்கத்தில் எங்கள் ஏரியாவில் முன்னாடிலாம் கரும்புகள்லாம் முன்னாடி அதிகமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ கரும்புலாம் அதிகமாக நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அதுவும் அந்த சின்ன ஆலைகள்லாம் வச்சுருப்பாங்க. அதுலேயே நாங்கள் நேரடியாக போய் நம்ம கரும்பு சாரெலாம் டேஸ்ட் பண்ணி நல்லா சாப்பிட்ருக்கோம். மிகவும் ஆற்றல் அளிக்கக்கூடியது. அந்த கரும்பு சாறில் என்ன பண்ணுவாங்கன்னா இஞ்சி, எலுமிச்சப்பழம் எல்லாம் கலந்து நல்லா உள்ளுக்கு நம்ம குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க. சிறு குழந்தைகள்லாம் நாங்கள் இருக்கிறப்ப நல்லா ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு பானம். அந்த பானம் பற்றி ஆசிரியர் அவர் வர்ணனையில் நல்லா தெளிவாக பார்த்து கேட்டு தெரிந்து கொள்வோம். ஆர்ஜே, இப்போ கரும்பு சாரை பற்றி சொல்லியிருக்கீங்க. இப்போ எப்படி பேசுகிறதுன்னு தெரியலையே. அது சும்மாச்சிக்கும் சொல்லுவாங்கள்ல, அது ஆர்ஜே சொல்லுவார், ஜேகே சொல்லுவார். அது சும்மா ஆச்சுக்கும் சொன்னான்னு நினச்சிக்கேன் அப்படிங்கிற மாதிரி. கரும்பு சாறு நீ பார்த்தீங்கன்னா கரும்பு சாறு இல்லாத இடமே இல்லைங்கிற மாதிரி ஆகிடுச்சு. எல்லா இடத்துக்கும் கரும்பு சாறு கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தனியாக ஒரு மிஷின் ஆயிரக்கணக்கான ரூபாயில் ஒன்று போட்டு அதை வியாபாரமாக்கி வணிக ரீதியாக நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அந்த கரும்பு சாறு எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு விதம் இருக்குது. அதில் நிறைய விஷயம் இருக்குது. அது எதெல்லாம் சாப்பிட்டா எப்படி நல்லது அப்படின்னா, கரும்பு சாறு உடலுக்கு நல்லதா இல்லையா அதை முதல்ல தெரிஞ்சுங்க.
கரும்பு சாறு வந்து உடலுக்கு நல்லது. எப்படி நல்லதுன்னா, சாரா குடிக்கிறது வந்து எப்படி சாரா குடிக்கணும்னா, பல்லால் மென்று தின்னு சாரா குடிச்சிங்கன்னா மிக 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 நல்லது. சரி, அதுவே முடியல, கரும்பே பார்க்க முடியல, நான் என்னையா பண்ணுறதுன்னா அப்போ ரொம்ப கஷ்டம்தான். சரி, கரும்பு சாறு எப்பப்போலாம் குடிக்கணும், ரைட்டு. என்ன செய்யணும், காலை நேரத்தில் குடிக்கணுன்ட்டு காலை நேரத்தில் குடிச்சிடாதீங்க. சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் கழித்து குடிங்க. காலை நேரம்லாம் குடிச்சு என்ன ஆகுனா நல்லது தான். அதில் நீங்கள் இந்த இஞ்சி சாறு, எலுமிச்சை சாறு இதெல்லாம் கலக்கும்போது அதோட இது வந்து வயிற்றை புண்ணு பண்ணி விட்ரும். அதுமாரி இல்லாமல் சாப்பிட்ட பிறகு அதில் கொஞ்சம் வயிற்றில் ஆகாரம் ஏதாவது இருந்த பிறகு சாப்பிட்டீங்கன்னா செரிமான சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்யும். அதனால தான், ஏன்னா வயிற்றில் ஒன்றுமே இல்லாமல் அதில் போட்டிங்கன்னா இன்னும் போட்டு அந்த வயிற்றை புண்ணு பண்ணி விட்ரும். அதனால தான் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்ணும் கரும்பு சாறு. சரி, கரும்பு சாறு எப்படிலாம் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, கரும்பு சாறை வந்து சர்க்கரை ஆலையில் எடுக்கிறாங்க, நம்ம விவசாயிகள் எடுக்கிறாங்க, அப்புறம் நம்ம வணிக ரீதியாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எடுக்கிறாங்க. சரி, இப்போது சர்க்கரை ஆலையில் எடுக்கிறத நம்ம நேராக சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க வந்து ஜீனி ஆக்கிறதுக்கும் சர்க்கரை ஆக்கிறதுக்கும் அச்சு வெல்லம் இந்தமாரி பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம கிராம விவசாயிகள் எப்படி பண்ணுறாங்கன்னா, கரும்பு சாறை வெல்லம் பண்ணுவாங்க, உருண்டை வெல்லம்னு சொல்லுவாங்க. பொங்கலுக்கு பயன்படுத்தும் போது அவங்க எப்போனா பொங்கல் சீசனில் தான் நிறையா உருண்டை வெல்லத்தை பயன்படுத்தி நிறைய இது பண்ணுவாங்க. அது வந்து வியாபாரத்துக்கு நிறைய பண்ணுவாங்க. அது நம்ம ஏரியாவில் நிறைய கிடைக்கும். நம்ம கரும்பு சாறு எப்படி இருக்குன்னாங்க, இப்போ இந்த கரும்பு சாறை மிஷினில் விட்டு புளியும் போது கொஞ்சம் வெள்ளை கலரில் தெரியும். ஆனால் கரும்பு சாறையோட கலரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கலர் தான். நம்ம எப்படி ஆரஞ்சோட எப்படி கலர் இருக்கும் அந்தமாரி புளியாக அந்த சாரோட இதோட வந்துன்னா அழுக்கு சக்கையும் வந்து கலந்து வந்து இது ஒன்று இருக்கும். அதில் சுண்ணாம்பு, இந்த ஜாக்கரிங்க பவுடரில் நிறைய இது பண்ணி அதை கலரே மாற்றிடுவாங்க நம்ம ஆளோ. அதில் நிறைய விஷயம். சரி, அந்த கரும்பு சாறு குடிக்கும்போது எலுமிச்சம் பழத்தை வைக்க சொல்லுங்கள், இஞ்சி சாறு வைக்க சொல்லுங்கள். இஞ்சி கொஞ்சம் வச்சு நல்லா இது பண்ணி அதை நல்லா புளிஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி குடிங்க. ஐஸ் கட்டி போடாமல் சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஐஸ் கட்டியை தவிர்த்துட்டு சாப்பிட்றது மிகவும் நல்லது, உடலுக்கு மிகவும் நல்லது. இது வந்து இப்போ எங்கள் சைடில் இப்போ எங்கே நிறைய கிடைக்கிதுன்னா, திருப்பனந்தாளில் வந்து பார்த்திங்கன்னா கொண்ட சமுத்திரங்கிற பகுதி அதிகமாக இப்போ இந்த கரும்பு சாறை இது பண்ணுறாங்க. அவங்க தான் பொங்கலுக்கு பனை வெல்லம் அந்த இது வெல்லத்தை இது பண்ணுறாங்க. பனை வெல்லம் இல்லை, வெல்லம் தான் நம்ம இதில். பனை வெல்லம் யாரும் இப்போ பண்ணுறதில்ல. இந்த வெல்லம்லாம் நிறைய கிடைக்கிது. சாதாரணமாக சர்க்கரை வெல்லம்னு சொல்லுவோம், அதை சர்க்கரை அந்தமாரி நல்லா தயாரிக்கிறது நம்ம அவ்வளோதான் பண்ணுறாங்க. நல்ல விஷயம். இந்த அந்தமாரி கிடைக்கிற கரும்பு சாறு அழுக்காக இருக்குன்னு நினைக்காதீங்க. அப்படியே வடிகட்டி அப்படியே குடிங்க. உடலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது, மிகவும் நல்லது. சரிங்களா? கரும்பு சாறை நம்ம இங்கே குடிக்கிறத விட அங்கே அந்தமாரி புளிகிற இடத்துல கிடச்சிச்சின்னா நல்லா ஒரு சொம்பு குடிங்க. ஒன்றும் செய்யாது, உடலை ஒன்றும் செய்யாது. உடலில் உள்ள கழிவுகளை சுத்தமாக நீக்கிடும், உடலில் நல்லா சுறுசுறுப்பாகிடும். இரத்த தசுவணுக்களை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களை இந்த கரும்பு சாறு நிறைய இது பண்ணுது. அப்புறம் உடல் முழுவாக உள்ள கழிவுகளை கண்டிப்பாக நீக்கிடும், எந்த மாட்டுக்கிறது இல்லை. கரும்பு சாறு மாரி ஒரு அமிர்தம் கிடைக்காது. நல்ல விஷயம். அதை முடிஞ்ச அளவுக்கு கரும்பாக கிடச்சிச்சின்னா நல்லா மென்று தின்னீங்கன்னா பல்லில் உள்ள அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துடும். பல்லில் உள்ள வேலை பார்த்திங்கன்னா கரை இருக்கும். இப்போ என் பல்லெல்லாம் கரையாக தான் இருக்குது. நானும் ப்ரஷ் பண்ணாமல் கையால் விளக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லை விளக்குறது வேறு, துளக்கிறது வேறு. துளக்கிறது கையால் வச்சு துளக்கிறதுன்னு பேர். அது நிறைய விஷயம் இருக்குது. அப்படியே போயிட்டு இருந்தால் பல்லை பற்றி நான் அப்புறம் ஸ்டாப் பண்ணுப்பாங்கிற மாதிரி ஆகிடும். அந்தமாரி தான் இப்போ கரும்பு சாறை பற்றி இப்படி ஒரு 3 நிமிஷம் குறையாமல் பேசியிருப்பேன். அந்தமாரி தான் போகும், அது பற்றியே போயிட்டே இருக்கும். நம்ம ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் சொல்கிற வரைக்கும் போயிட்டுருக்கும். சரி, கரும்பு சாறு மிகவும் நல்லது, உடலுக்கு ஏற்றது. குளிர்ந்த பானங்களில் அதுவும் உடலை குளிர்விக்க பானங்களில் அதுவும் ஒன்று. நமக்கு இயற்கை பானங்களில் சிறந்த பானம், இயற்கையாக கிடைக்கக்கூடிய பானங்களில் சிறந்த பானம். சாப்பிட்டு உண்டு மகிழ்ந்து சிறப்பாக இருக்க நலமுடன் வாழ வாழ்த்து சொல்லி ஆர்ஜே அவர்கள் இப்பொழுது வர்ணனையை தொடருவார்கள். கரும்பு சாறை பற்றி அவரோட அனுபவத்தை சொல்லுவார். ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் கரும்பு சாறை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இது கரும்பு சாறு எப்படின்னா, நம்மளுக்கு உடனே ஆற்றல், நம்மளுக்கு உடம்புக்கு தேவைன்னா உடனே அளிக்கக்கூடிய ஒரு பானம் தான் இந்த கரும்பு சாறு பானம். முடிஞ்சளவு நம்ம ஐஸ் கட்டெலாம், இந்த கரும்பு சாரில் ஐஸ் கட்டெலாம் போடாமல் நம்ம இஞ்சி, எலுமிச்சம்பழம்லாம் நல்லா போட்டு நல்லா சாப்பிட்டோம்னா நல்லா செரிமான சக்தியை நம்மளுக்கு வந்து தரக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான். அதுவும் சீக்கிரமாக ஒரு ஆற்றல் நம்மளுக்கு வேணும்னா அந்த கரும்பு சாறில் வந்து கிடைக்குது. முடிஞ்சளவு நம்ம கரும்பு சில கிராமத்துலலாம் கரும்புலாம் இருந்துச்சுன்னா அதை முடிஞ்சளவு கடித்து நல்லா மென்று சுவைச்சு நல்லா வந்து சாப்பிட்டோம்னா அந்த உமிழ்நீரோட உள்ளே கலந்து போனால் மிகவும் ஒரு நம்மளுக்கு வந்து மிகவும் நல்லது. முடிஞ்சளவு நம்ம உமிழ்நீரோட நம்ம கலந்து நம்ம உணவு உள்ளே செலுத்தினோம்னா தான் அது செரிமானம் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே மிகவும் ஒரு
அது வந்து உணவே மருந்து என்ற நிலைக்கு மாறுகிறது. நம்ம எப்படின்னா நம்ம வந்து உமிழ்நீரோட நம்ம கலந்து உள்ளே அனுப்புனோம்னா தான். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். இந்த டீ மட்டும்தான் கொஞ்சம் பொறுமையாக குடிப்பாங்க. ஒரு பானம், ஒரு கரும்பு ஜூஸ் பானமே வச்சுங்களேன், அது எடுத்து அப்படியே வாயில் வச்சாங்கன்னா சல்லுன்னு இழுத்துட்டு அப்படியே வச்சுருவாங்க. அப்படிலாம் குடிக்காமல் நல்லா மெதுவாக நல்லா ருசித்து நல்லா சாப்பிட்டோம்னா தான் நம்ம உமிழ்நீரோட நம்மளுக்கு வந்து நம்ம அந்த பானம் வந்து உள்ளே சொல்லும். உமிழ்நீரோட நம்ம உள்ளே சென்றால் மிகவும் ஆற்றலை அளிக்கும். இன்னும் அதிகமான ஆற்றல் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். முடிஞ்சளவு டப்பாவில் அடித்த அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடைச்சி வச்ச கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடாம நிறைய இடத்துல இந்த சாலை ஓரத்துலலாம் வந்து இந்த கரும்பு சாறுலாம் நிறைய இடத்துல வந்து இப்போ நிறைய இடங்களில் வந்து கிடைக்கிது. அதுமாரி இடத்துல நம்ம முடிஞ்சளவு நம்ம ஐஸ் கட்டிலாம் போடாமல் நல்லா இஞ்சி, எலுமிச்சம்பழம் அதெல்லாம் கலந்து நம்ம உணவில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து செரிமான சக்தியை வந்து அதிகரிக்கின்றன. மிகவும் ஒரு ஆற்றலையும் விரைவாக ஆற்றலையும் அளிக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் பானம் தான் இந்த கரும்பு சாறு. நாங்கள் உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு மூலிகை பற்றிய தகவல், பழம் பற்றிய தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு அளிச்சுக்கிட்டே இருக்கோம். எல்லாத்தையும் பார்த்து கேட்டு நல்லா பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சதுர்முக திரிகோணாசனா 2வது சுற்று செய்து காமிக்க இருக்கிறோம். இப்போ இந்த மாட்டு திசையில் செய்து காமிக்க இருக்கிறோம். 1 2 3 4 எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி அர்ஜன். ஒரு பிளேட் பறக்கிற மாதிரி இருக்கு உங்கள் சதுர்முக ஆசனம். 2 கையிலும் சென்மத்தை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம். இந்த சதுர்முக திரிகோணாசனம் 2 சுற்றுகள் செய்து முடித்துவிட்டோம். இந்த ஆசனம் வந்து யாருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னா, சில பேர்லாம் பார்த்துருப்போம், ஜவுளி கடையிலலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே தான் வேலை பார்ப்பாங்க, உட்கார மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இந்த ஆசனம் வந்து மிகவும் பயனுள்ள ஒரு ஆசனமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து காலில் வந்து நின்று கொஞ்சம் பலகீனமாக இருக்கும். அவங்களாம் இந்த ஆசனம் வந்து தொடர்ந்து செய்து வந்தால் நல்லா 2 கால்களும் வலுப்பெறுகின்றன. தொடர்ந்து செய்து பார்த்து இந்த ஆசனம் வந்து தொடர்ந்து செய்து பார்த்து தெரிந்து கொண்டு தகுந்த ஆசிரியத்துடன் கண்டு செய்து பாருங்கள். செய்து வந்து பலனை வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸாக கொடுங்க. மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து ஒரு சிறப்பான ஆசனத்துடன் உங்களை சந்திக்க தயாராக காத்து கொண்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.